ஹலோ மக்களே, நீங்க விளம்பரத்தை பார்த்து ஏமாந்து போறீங்களா? அதாவது இன்ஸ்டாகிராம்ல இந்த கிரீம் யூஸ் பண்ணா நீங்க கலர் ஆயிடலாம், இந்த ப்ராடக்ட் வாங்கினா உங்களுக்கு வேலை ஈஸி, இந்த மாதிரி சொல்லி மக்களை ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டே இருப்பாங்க. நம்மளும் ஏமாந்துட்டு தான் இருப்போம். நம்ம அந்த விளம்பரத்தை பார்த்து அந்த பொருளை நம்ம உடனே ஆர்டர் போட்டு அந்த பார்சலை பிரிக்கும் போது தான் தெரியும், ஐயோ ஏன்டா ஆர்டர் போட்டு அப்படின்ட்டு நம்ம தலையில நம்மளே அடிச்சுப்போங்க. அதுதான் உண்மை. மெயினா பிரச்சனை என்ன தெரியுமாங்க, நம்ம விளம்பரத்தில் பார்க்குற பொருளுக்கும் நம்ம ஆர்டர் போட்ட பொருளுக்கும் துளி கூட சம்மந்தமே இருக்காது. அவங்க போட்டோஷூட் லைட்டிங் எல்லாம் காமிச்சு நம்மளை எவ்வளோ ஏமாத்தணுமோ நல்லா ஏமாத்திடுவாங்க. நம்ம காசை நம்ம தான் சேவ் பண்ணிக்கணும். இப்போ நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளை 1க்கு 10 மட்டும் யூடியூப்லயோ இல்ல கூகுள்லயோ சர்ச் பண்ணி பாருங்க. அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல அதை யூஸ் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நல்ல கமெண்ட் வந்திருக்கா என்னன்ட்டு பார்த்துட்டு நீங்க அப்புறமா ஆர்டர் போடுங்க. விளம்பரத்தை பார்த்து ப்ராடக்ட் வாங்குறது தப்பே இல்லைங்க. ஆனா அந்த ப்ராடக்ட் நல்லதா இருந்தா தானங்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம காசையும் கொடுத்துட்டு பொருளும் நல்லதுன்னா நம்ம தான் கஷ்டப்படணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏமாற மக்கள் இருக்க தட்டியும் இந்த விளம்பரப்படுத்துறவங்க நம்மளை ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் தெளிவா இருந்து நம்மளுக்கு தேவையானது நம்ம தான் பார்த்து வாங்கணும். கேர்ஃபுல்லா இருங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஏமாந்து போகாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி லைஃப்ல நடந்திருக்கா? நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்கி ஏமாந்து போனீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஸ்ரீ அபிஷியல் சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.